அடுத்து பட்டிமன்றம் நடத்துபவர்கள் சார் இங்கே பாருங்க சார். ஓகே, கவிமதி அவர்களுக்கு முன்னாடி சிவராமன் அவர்கள் நிரூபிப்பார்கள். சார் இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க. ஹலோ ரெடி சார். சிறப்பான கவியரங்கு நடத்தி எங்களெல்லாம் அசைத்துவிட்ட தலைமை தாங்கி சிறந்த ஒரு கவிதையை கொடுத்து கவிஞர்களெல்லாம் நினைவுபடுத்தி தமிழுக்கு சிறப்பு செய்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். காலை மற்றும் மதியான வணக்கங்கள். கொஞ்சம் பின்னாடி உட்காந்துருக்கிறவங்கலாம் அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா கூட்டம் நிறைய இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்கலாம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல ஒரு அருமையான பட்டிமன்றத்தை உங்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்த திருவள்ளுவர் தமிழ் சங்கத்துக்கு முதற்கண் எங்களுடைய குழுவினருடைய மனமார்ந்த நன்றிகள். சாதாரண பட்டிமன்றம்னா நிறைய இலக்கியம் இலக்கணம் இதெல்லாம் போட்டு பேசுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு அதுக்குலாம் ரொம்ப தூரம். நாங்க என்ன பண்ணோம், நல்ல ஒரு ஜனரஞ்சகமான ஒரு தலைப்பு எடுத்துக்கலாம். இப்போதான் கேட்கறவங்களுக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி, வாழ்க்கையின் வெற்றிக்கு வித்திடுவது கசப்பான சம்பவங்களா இனிமையான அனுபவங்களா? ஒரு மூணு பேரை பேச வைக்கலாம் சார் அப்படின்னா நாங்க டிசைட் பண்ண உடனே பார்த்தோம், கசப்பான சம்பவங்கள்னா கொஞ்சம் வாழ்க்கையில அடிபட்டவங்களா இருக்கணும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளா இருக்கணும். இன்னி தேதிக்கு நம்ம கும்பல்லே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா மைத்திரி சம்பத். நிறைய பேசியிருக்காங்க, நிறைய இனிமையான அனுபவங்கள்லாம் இருந்திருக்கு, நிறைய அடிபட்டிருக்காங்க. அவங்க அந்த அணிக்கு முதல்ல ஆளா இருக்கிறதுக்கு தகுதி பெறவங்க அப்படின்னு அவங்க அங்க போட்டோம். அதே மாதிரி ஞான பிரகாஷ் வாழ்க்கையில எவ்வளவோ இன்னல்களை கடந்து இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை நடத்திட்டு இருக்காரு. அருண்மதி ராமதிலகம் வந்துடுவாங்க இப்போ ஒரு 2 நிமிஷத்துல. அவங்களே அவங்களுடைய அனுபவங்களை சொல்ல கேட்டோம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். சார் இந்த கசப்பான அனுபவங்கள்லாம் எங்களுக்கு எதுக்கு சார்? வாழ்க்கையில் இப்பதான் சார் நுழைஞ்சிருக்கோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம் சார். ஹஸ்பண்டோட சினிமா போயிட்டு இருக்கோம், பசங்களோட டிராமா போயிட்டு இருக்கோம், ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு கசப்பான சம்பவங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். நாங்களாம் சின்ன நிறுசுங்க சார், எங்களை அந்த அணியில போடுங்க சார் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க இந்த 3 பேரும். இவங்க 3 பேரும் இனிமையான அனுபவங்களை பத்தி பேச போறாங்க. இளையவர்கள் இல்லையா, இனிமையான அனுபவங்களை பத்தி பேசினா கேட்கும்போது நம்மளுக்கு ஜாலியா இருக்கும். என்னடா பட்டிமன்றம் தொடங்க போறோமே, கவியரங்கம் முடிஞ்சு போச்சு, எங்களோட குருநாதர் எங்க எதிர்ப்பு வந்து உட்கார வரைக்கும் நம்மளுக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சா சக்சஸ்ஃபுல்லா நடக்குமா நடக்காதா யோசிச்சுட்டே இருக்கோம். நடக்க போகுது, இதோ வந்து உட்கார்ந்துட்டார் எங்களுடைய குருநாதர் இளையவன் அவர்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி பெற்றுக்கொண்டு தலைப்புக்குள் நுழைகிறேன். இந்த தலைப்பை நான் எடுத்துட்ட உடனே அப்படி எனக்கு காரில் போச்ச பாட்டு கேட்கறது வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம். பாட்டு கேட்கலன்னா கார் டிரைவ் பண்ண மாதிரியே இருக்காது. என்னடா எங்கே இதை ஆரம்பிக்கிறது? கசப்பான சம்பவம் நமக்கு இருக்கா? ஏதானும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம், அது ஒண்ணு இருக்கு.
ஓ அது சொன்னா வீட்டுல சாப்பாடு கிடைக்குமா தெரியாது. இனிமையான அனுபவங்கள் நிறைய இருக்கு. அதை எங்கேயாவது மேடையில பேசினா சாப்பாடு கிடைக்குமா, அதுவும் கஷ்டம். வைஃப வராம இருக்க சொல்லிட்டோம்னா நல்லது இல்லை, ஆனா அவங்க வராம இருக்க மாட்டாங்க. எப்படி எங்கே அந்த ஆரம்பிக்கிறது பெரிய மன போராட்டத்தோட இருக்கும்போது என்னோட டெக்ல இருந்து ஒரு பாட்டு வந்தது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரிதான் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல், எண்ணி துணிந்தாருக்கு எது நடக்காதது, கொஞ்சம் முயன்றாருக்கு எது முடியாதது. சரி போட்டு பார்த்தோம்னா எதிர் நீச்சல் போட வேண்டிய டாபிக் தான் இது அப்படின்னா, அதுக்கு அடுத்த வந்த 4 வரிகள் வாழ்க்கை என்பதே கசப்பான சம்பவமும் இனிமையான அனுபவமும் நிறைந்தது அப்படிங்கிற காமிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த 4 வார்த்தைகள். ஒரு பெண் பிரசவத்துக்கு தயாராகிறார் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு அது இனிமையான அனுபவம். ஆனால் கசப்பான சம்பவம்னு சொல்ல மாட்டேன், அதுக்காக அவங்க படுற பாடு இருக்கு இல்லைங்களா, கடைசியா இனிமையான அனுபவம். ஆனா அந்த படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இருக்காது, படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இருக்காது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது எழுந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது இனிமையான அனுபவம். ஆனா நடக்கிறதுக்கு அந்த குழந்தை படுற பாடு இருக்கு, அது அந்த குழந்தைக்கு கசப்பான சம்பவங்கள். எத்தனை வாட்டி விழும், எத்தனை வாட்டி அடிபட்டுக்கும். நல்லா நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்பனுக்கு கஷ்டம். ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் கோசம் போய் இப்போ கியூல நிக்கணும். இடம் கிடைச்சதுன்னா இனிமையான அனுபவம் அப்பனுக்கு, கசப்பான சம்பவம் பிள்ளைக்கு. ஏன்னா ஸ்கூல்ல சேர்ந்த உடனே பரீட்சை வந்துருமே, அதனால அழகா அந்த பாட்டுல வரும். பிள்ளையை பெறுகிற அம்மாவுக்கு 10 மாதம் எதிர் நீச்சல், பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தலையில் போடுவது எதிர் நீச்சல், பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல், பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைத்தாலும் பரீட்சை வந்தா எதிர் நீச்சல், எதிர் நீச்சல். நல்ல ஒரு நாள் கிடைச்சது. இங்க இருந்துதான் நம்ம பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கணும். ஒரு சின்ன கதை ஒன்று படிச்சேன். ஒருத்தன் தன்னுடைய ஃபேமிலியோட கப்பல்ல போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும் பொழுது தவறி கடல்ல விழுந்துடணும். கடல்ல அலையை அடிச்சு 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 ஒரு கரையோரமா விழுந்துடும். ஆதாரமே இல்லை, சஞ்சாரமே இல்லை. என்னடா இது, நம்ம வாழ்க்கை இது மாதிரி ஆயிப்போச்சு. எவ்வளோ இனிமையான அனுபவங்களோட குழந்தை குட்டியோட வாழ்ந்துட்டு இருந்தோம், இங்க எங்கேயோ ஆதாரமே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்துட்டோமே நம்ம அப்படின்னு வருத்தப்பட்டு உட்காந்துருக்கோம். சரி, இப்படியே உட்காந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? கடல்ல அங்கே கீழே விழுந்த தென்னை மட்டை பனவோலை எல்லாத்தையும் வச்சு ஒரு குடிசை ஒண்ணு போடுறான். கடல்ல விழுந்தது கசப்பான சம்பவம். இந்த குடிசையெல்லாம் போட்டவொடனே அவனுக்கு ஆஹா, இவ்வளோ ஒரு இயற்கையான இடத்துல அருமையா இருப்போமே, நல்ல மீன் கிடைக்குது, நல்ல சாப்பிட்றதுக்கு உணவெல்லாம் கிடைக்குது, சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறான். இது ஒரு புது அனுபவமா இருக்கு அப்படின்னு அவன் இருக்கும் பொழுது ஒரு நாள் கடல்ல உணவு தேடி போயிட்டு வரான். இல்ல போதும் லைட் போதும். இது என்னடா ஒரு பெரிய கஷ்டமான சம்பவமா இருக்கு, கூரை மொத்தம் தீ பிடிஞ்சு எரிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஒரு கப்பல் வருது. அந்த கப்பல்ல வந்து கேட்கறான், ஆளரவமே இல்லாத இடம், இங்க தீ பிடிச்சு எரியுதுன்னா யாரோ ஒரு ஆள் இருக்கான்னு அர்த்தம். அந்த தீயை அடையாளம் கண்டு கொண்டுதான் நாங்கள் இங்கு வந்தோம் அப்படின்னு அந்த கப்பல்காரன் சொல்றான். இவனுக்கு மீண்டும் இனிமையான அனுபவம். அவன் நினைக்கிறான், ஓ வாழ்க்கைங்கிறது இப்படிதான், ஒரு கசப்பான சம்பவம் நடந்தா ஒரு இனிமையான அனுபவம் நடந்தே தீரணும். இது இயற்கையின் விதி. எத்தனையோ பேர் கேட்டு பாருங்க, கோயம்புத்தூர்ல சொல்லுவாங்க அலங்கார் ஹோட்டல்னு. எதிர்க்க அந்த ஹோட்டல்ல போய் ஒரு ரூம் கேட்டாராம். அவருடைய தோட்டத்தை பார்த்துட்டு சொன்னாங்களாம், லுங்கி இங்கெல்லாம் கட்டிட்டு உங்களை பார்த்தா இந்த ரூம்லாம் நீங்க வாடகை கொடுக்குற மாதிரி இல்ல, இந்த ஹோட்டல்ல உங்களுக்கு இடம் கிடையாதுன்னு. மறுநாள் தன் வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு சாயந்தரமே வந்தவர் அந்த ஹோட்டலுக்கு எதிர்க்க இருந்த கிரவுண்டை கிரயம் பண்ணி அலங்கார் ஹோட்டலை மாறி 10 மடங்கு ஒரு ஹோட்டலை கட்டினார். சிட்டி டவர் அப்படிங்கிற ஹோட்டல். அந்த கசப்பான சம்பவம் அவருடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகுத்தது. அப்படின்னா எந்த அணி ஜெயிக்கணும்? கசப்பான சம்பவம் அணிதான் ஜெயிக்கணும். ஆனா இவங்க உடனே என்ன சொல்றாங்க, சார்
சார் எல்லாருக்கும் அப்படி கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும்னா நான் கூட போய் ரூம் கேட்டேன் சார். இல்ல நாங்க என்னால ஹோட்டல் கட்ட முடியலையே. சச்சின் டெண்டுல்கர் எடுத்துங்க, MS சுப்புலட்சுமி எடுத்துங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில என்ன கஷ்டமான சம்பவம் இருந்தது? அவங்களுக்கு வாழ்க்கையில நடந்தது எல்லாமே இனிமையான அனுபவங்கள் தானே. அவங்க முன்னுக்கு வரலையா? எல்லாரையும் பேச விடுங்க சார், அவங்க சொல்லட்டும். நீங்களே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. நானும் டிசைட் பண்ணேன், 2 அணியையும் பேச விடுவோம், பார்ப்போம் எந்த அணி சிறந்தது. கடைசியா தீர்ப்பு வழங்கலாம் முடிவுக்கு வந்தேன். அந்த வகையில முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி கஷ்டம் அனுபவிச்சிருக்காங்க நிறைய, பார்த்தாலே தெரியுது என்ன கஷ்டம் அனுபவிச்சீங்க, அதனால உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு என்ன வழி வகுத்தது வந்து சொல்லுங்க. மைத்திரி சம்பத் அவர்கள். போகும் சிறியவர்களுக்கும் மற்றும் அவையில் கூடியிருக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் எலெக்ஷன்ல போட்டி போட்டீங்களோ? வணக்கம் தெரிவிக்கிறது சம்பிரதாயம், அதை அப்படி ஆயிடுச்சு இப்போ, அவ்வளவுதான். கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தன கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தன கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே. கண்டு கண்டு விழிக்கும் ஜனங்களே. என்ன பட்டிமன்றத்தை பாட்டு மன்றமாக்கிட்டேனோன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தா? நான் சங்கீத ஆசிரியை தான். நம்ம எல்லாருக்குமே அநேகமா கடவுள் நம்பிக்கை இருக்கு. இப்ப நான் பாடின பாட்டு பூந்தானம்ங்கிற ஒரு மலையாள கவிஞர் பாடினது. அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை வச்சு நான் முதல்ல என்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கிறேன். கசப்பான சம்பவங்கள்னால நிச்சயமா இனிப்பான வெற்றிகள் கிடைக்கும். அதுதான் இனிப்பான வெற்றிக்கு அடிக்கோல். நமக்கு நல்லா இருக்கிறதெல்லாம் நிச்சயமா உடம்புக்கு நல்லதில்லை. வாழ்க்கைக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக, நாக்குக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்ம செய்யற காரியங்கள்லாம் நிச்சயமா பின்னாடி என்னைக்காக உதைக்கும். அது ஒன்றும் அவ்வளோ சரி கிடையாது. இந்த நான் இப்ப பாடின பாட்டு பூந்தானம்ங்கிற கேரளத்து கவிஞர் பாடினது. இவருடைய வாழ்க்கையில இவர் ஒரு பெரிய அடி என்னன்னா, 20 வயசுல கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறக்கல. குருவாயூரப்பனை வேண்டி 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 அவரோட குருவாயூரப்பனுடைய அத்தியந்த பக்தர் வேண்டி துதித்து அழுது கதறி அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. கேரளத்துல ஒரு வழக்கம் என்னன்னாக்க, குழந்தை பிறந்தா குருவாயூரப்பனா பகவதியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. கிருஷ்ண விக்கிரகம்னு நம்ம பேருக்கு சொல்லுவோம், நிஜமாவே கிருஷ்ண விக்கிரகமா அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இத்தனை நாள் குழந்தை இல்லாம இருந்தவராச்சே, எப்படியெல்லாம் பாராட்டி சீராட்டி வளர்த்துருப்பார், அப்படித்தான் வளர்த்தார். ஆனா தெய்வம் அப்படியே இருக்க விட்டுருமா? கொஞ்ச நாள் ஆச்சு, குழந்தைக்கு அன்னப்பிராசனம், அதாவது முதல்ல சோறு ஊட்டுற ஃபங்க்ஷன், அது நடக்க போறது குருவாயூரப்பன் சன்னதியிலேயே வச்சு. அந்த சம்பவத்துக்கு மிகச்சரியா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை இல்லாம போயிடுச்சு, இவரை விட்டு போயிடுச்சு. அப்போ இவருக்குடைய துக்கத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுது. இல்லாமே இருந்திருப்பேனோ என்னமோ, இப்படி கண்ணை கொடுத்து பறிச்சுக்கே கிருஷ்ணான் கதறார் கிருஷ்ணன் மேல. அவருடைய அழுகையும் அவருடைய ஆதங்கத்தையும் யாராலையும் சமாதானப்படுத்தவே முடியல. அந்த நேரத்துல கிருஷ்ணனே அவருடைய மடியில 1 நிமிஷம் படுத்துட்டதா ஒரு சரித்திரமே உண்டு. அப்போ அவருக்கு மனசுல என்ன தோணிக்குன்னா, கிருஷ்ணனே உன் குழந்தையா இருக்க தயாரா இருக்கும் பொழுது, உன்னால மனசால அப்படி நினைக்க முடியும் பொழுது, உனக்குன்னு தனியா ஒரு குழந்தை வேணுமா அப்படின்னா, குழந்தை வேணும்னு சந்தான கோபாலங்கிற கவிதை தொகுப்பு எழுதின அதே வாயால ஞானப்பான அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு எழுதுறார். ரொம்ப எளிய கேரள மலையாள பாஷையில எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, எல்லாரும் இன்னைக்கும் பாடுற மாதிரி. அவருடைய அந்த கசப்பான அனுபவத்தினால, அதாவது அவர் பிறந்தது 1547,
அவருக்கு இந்த அனுபவம் எப்பவோ ஏற்பட்டிருக்கு அந்த நூற்றாண்டுல. இன்னைக்கு ஹைதராபாத்ல 2016 ஒரு மைத்திரி அந்த பாட்டை பாடுறாங்க. இந்த பாட்டை எல்லாரும் கேட்டிருக்கீங்க. பாரத ரத்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடி பிரபலப்படுத்தினது. அந்த அளவுக்கு 4-5 நூற்றாண்டு அவர்களுடைய புகழ் நிலைத்து நிற்கிறதுன்னா அத்தகைய ஒரு வெற்றிக்கும் அத்தகைய ஒரு புகழுக்கும் காரணம் அவர் வாழ்க்கையில நடந்த அந்த கசப்பான அனுபவம். சரி, நான் மேடையில் நின்று எல்லாரை பற்றியும் ரொம்ப கசப்பாக பேசி உங்களுக்கெல்லாம் வருத்தத்தையும் கொடுத்துடக்கூடாது. வேற ஒன்று சொன்னேன். நாங்கள் சமீபத்தில் பாகமண்டலான்னு ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். அதுக்கிட்ட துபாரின்னு ஒரு இடம் இருக்கு. அது யானைகளுடைய முகாம். அதாவது ஒரு சமயத்துக்காக புகழுக்காக அப்பா பண்ணுற முகாம் இல்லை, எப்பவுமே இருக்கு அந்த முகாம். அரசே நடத்துறது, கர்நாடக அரசு. அங்கே நிறைய பெரிய யானைகள்லாம் இருக்கு. நாங்கள் அங்கே போகும்போது பார்த்தாக்க யானைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணுமா ஒரு கட்டணம் இருக்கு, யானைக்கு நம்ம குளிச்சு விடணுமா அதுக்கு ஒரு கட்டணம் இருக்கு, வாங்கிட்டு அவங்க செய்கிறாங்க. ஆனால் எல்லா யானையோட மேலேயும் சிராய்ப்பும் காயமும் இருக்கு. பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்தது. இந்த யானை